Hi friends, welcome to the channel. நீங்க பார்க்க போறது வந்து Java programmingல நெக்ஸ்ட் டாபிக் வந்து JDK, JRE, JVM. மேக்ஸिमम क्वेश्चनல கேட்கலாம். இன்டர்வியூ क्वेश्चनல வந்து JDK னா என்ன, JRE னா என்ன, JVM னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இது மெயினாக வந்து நம்ம தேர்ட் செமஸ்டர் சிஎஸ்ஐடி ப்ளஸ் ஃபிஃப்த் செமஸ்டர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் காண்டி பண்ணுறோம். மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஜாவா படிக்கணும், அவங்களும் படிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஜேடிகே ஃபங்க்ஷன் ஆஃப் JVM. ஃபஸ்ட்டு வந்து JVMனா என்னென்னு பார்க்குறோம். JVMனா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. விர்ச்சுவல் மிஷின் தட் ரன்ஸ் ஆன் ஆக்சுவல் மிஷின் யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் எக்ஸிக்யூட் த ஜாவா பைட் கோட். ஓகே, இந்த JVM தான் என்ன பண்ணணும்னா பைட் கோடை வந்து மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணுறது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாவா சி என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, ஜாவா சின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஜாவா கம்பைலர் converts a Java file into the class file. Okay, then the class file contains only bytecode. This bytecode can run on any OS. நல்லா கேட்டுங்க, bytecode னா என்னன்னு ஒரு क्वेश्चनல கேட்பாங்க. what is meant by bytecode என்ன சொல்லுவாங்க, அந்த கிளாஸ் ஜாவா that is ஜாவா சி கொடுத்து கம்பைலர் பண்ணும்போது டாட் ஜாவாலேருந்து டாட் கிளாஸை கன்வெர்ட் ஆகல, அந்த கிளாஸுக்குள்ளே உள்ள கோடு தான் பைட் கோட். அந்த பைட் கோட் தான் கேன் ரன் ஆன் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் கோடை சேஞ்ச் பண்ணாமல் ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பைட் கோட் ஜென்ரேட் ஆன் விண்டோஸ் கேன் பி ரன் ஆன் மேக் ஓஎஸ் ஆர் லினக்ஸ் ஓஎஸ் அண்ட் வைஸ் வர்ஸா. அப்போ நீங்கள் விண்டோஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பைட் கோடு கூட எல்லா ஓஎஸ் ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பைட் கோடு வந்து ரன் இன் விண்டோஸ் ஆல்சோ. ஓகே, எதுனாலும் ரன் ஆகிடும். ஜாவா இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்ங்கிற காரணம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் JVM. இந்த JVM இருக்கிறதுனால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா மீனிங் என்ன, வேறு ஓஎஸ் எந்த ஓஎஸ்னாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம் கோடிங்கை சேஞ்ச் பண்ணாமல் அப்படின்னு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் JVM என்னென்னு பாருங்கள். அதுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் JVM. ஓகே, ஒவ்வொரு நீங்கள் என்னது விண்டோஸில் ஒரு JVM இருக்கும், லினக்ஸில் ஒரு JVM இருக்கும், ஒன்லேயும் ஒரு JVM இருக்கும். ஓகே, ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பைட் கோட் அவுட்புட் இஸ் சேம் ஃபார் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சோர்ஸ் ஃபைல் டாட் ஜாவா ஃபைல் இருக்குது, கம்பைலர் பண்ணுறீங்க ஜாவா கம்பைலர், அங்கேருந்து டாட் கிளாஸ் ஃபைல் வருது, அங்கே வந்து பைட் கோட் இருக்குது. அந்த பைட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதான் JVMல இருக்குது, JVM. ஓகே, அந்த இன்டர்பிரேட்டர் ஃபார் மேக் ஓஎஸ்க்கு JVM இருக்குது, இன்டர்பிரேட்டர் விண்டோஸ்க்கு ஒரு JVM இருக்குது, லினக்ஸுக்கு ஒரு JVM இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுற ரிலேஷன்ஷிப் ஆஃப் JDK, JRE and JVM என்னென்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணால் ஃபஸ்ட்டு JDK தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம், ஜாவா டெவலப்மெண்ட் கிட் தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு காம்பனன்ட். அதுக்குள்ளே ஒரு 2 காம்பனன்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் JRE, ஜாவா ரன் டைம் என்வரான்மெண்ட். அந்த JREக்குள்ளே JDKங்கிறதுனா JRE ப்ளஸ் கம்பைலர் டீபக்கர்ஸ் ப்ளஸ் ஜாவா டாக்குமெண்ட். ஓகே, அந்த JREக்குள்ளே 2 காம்பனன்ட் இருக்குது. ஒன்று வந்து JVM ஜாவா விர்ச்சுவல் மிஷின், அடுத்து வந்து கிளாஸ் லைப்ரரி. இதை கரெக்டாக அந்த டயக்ராம் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. JDKக்குள்ளே 2 பார்ட்ஸ், JRE ப்ளஸ் கம்பைலர் ப்ளஸ் டீபக்கர் ப்ளஸ் ஜாவா டாக்குமெண்டேஷன். JREக்குள்ளே 2 பார்ட்ஸ், JVM ப்ளஸ் கிளாஸ் லைப்ரரி. இவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த ஓகே இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். JDK, JRE, JVMக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், JREனா ஜாவா ரன் டைம் என்வரான்மெண்ட், JVMனா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஓகே, JDKங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் டு டெவலப் த அப்ளிகேஷன் இன் ஜாவா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ஒரு ஒர்க். அப்போ நெக்ஸ்ட் JRE என்னன்னா, இட் இஸ் a software bundle which provides a Java class library with the necessary components to run the Java code. ஜாவா கோடை ரன் பண்ணுறதுக்கு தேவையான கிளாஸ் லைப்ரரி ஃபுல்லாகவே JREயில் இருக்கும். JVM வந்து எக்ஸிக்யூட் த ஜாவா பைட் கோட். இந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. JDKங்கிறது சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். அதை ரன் பண்ணுறது யார்? JRE. JVM என்ன பண்ணணும், அந்த பைட் கோட் ஃபைனல் பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது JVM. அப்போ JDKங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். JDK வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட், JREயும் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். எது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா JVM மட்டும் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். கரெக்டாக அந்த டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. JDK அண்ட் JRE ரெண்டுமே வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் மீனிங் என்னன்னா, விண்டோஸ்க்கு ஒரு JDK இருக்கும், லினக்ஸ்க்கு ஒரு JDK இருக்கும், மேக் ஓஎஸ்க்கு ஒரு JDK இருக்கும். அதுவே JREனது விண்டோஸ்க்கு செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் JVMங்கிறது காமன். ஓகே, JVM தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் JDKங்கிறது இட்ஸ் எ சூப்பர் செட் ஆஃப் JRE. JREயோட சூப்பர் செட் தான். It is a subset of JDK and superset of JVM. JRE ரெண்டுக்கு நடுவில், JDK கீழே JVMக்கு மேலே. JVM ஒரு subset of JRE. முடிஞ்சுதான். இப்போ JDK comes with the installer, ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேராக வந்துடும். JRE only contain the environment to execute the source code. JVM வந்து bundled in both software JDK and JRE. இந்த டிஃபரன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ JVMங்கிறது ஆட்டோமேட்டிக்கானது சாஃப்ட்வேர் தான், JDK and JRE கம்பைன் பண்ணி பண்டிலாக உள்ள வரும். ஓகே, அப்போ எனக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட்டு காமன் JDKக்குள்ளே JRE இருக்குது, JRE ப்ளஸ் வந்து டீபக்கர் இதெல்லாம் இருக்குது. JREக்குள்ளே தான் JVM இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த இமேஜ் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க, அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் டவுட். இது மேக்ஸிமம் இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை JDK, JRE, நெக்ஸ்ட் JVM அடிப்பாங்க. JDKனா ஃபுல்லாக அந்த சாஃப்ட்வேர்னு சொல்லிடுங்க. அதை வச்சு நம்ம ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும்.
JRE மெயின் பர்பஸ்னால் ஜாவா ரன் டைம் என்வரான்மெண்ட். அப்போ மீனிங்னா நீங்கள் டெவலப் பண்ண ஜாவா ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு JRE யூஸ் பண்ணுறோம். அந்த JREக்கு அந்த JVM JVM இருக்குது ப்ளஸ் லைப்ரரிஸ் இருக்குது. ஓகே, அது அந்த ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸ் இருக்குது. JVM என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட பைட் கூட ரன் பண்ணுறது தான் JVM. இதில் வந்து நாங்கள் JDK அண்டு JRE ரெண்டுமே வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், JVM மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகே, இதை நீங்கள் வந்து என்ட்ரியில் எங்கே கேட்டாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து C லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம், பைத்தான் பண்ணியிருக்கோம், இன்டர்வியூ ரிலேட்டடான MCQ கொஸ்டின்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.